السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم أنت ولي في الدنيا والآخرة وتوفني مسلما وألحقني بالصالحين. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. ألا إن هذا الذي يتعمدون ويزعمون أنه إصلاح هو عين الفساد. وقال تعالى: وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. اللهم إني أسألك الهدى والسدد. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் அருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம்மின் மீது நிறைந்து அவனது கருணை என்னும் மகத்துவத்தால் ரமலானுடைய முந்திய 10 ரஹமத்திற்குரிய 10, இறையின் நெருக்கத்தை நமக்கு நெருக்கி வைத்த 10, என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெற்றுத்தந்த இந்த 10 இன்ஷா அல்லாஹ் இன்றோடு ரமலானில் முடிவடைகின்றது. 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட முந்திய 10 நேற்று வந்தார் போல் இருந்தாலும் இன்று நம்மிடை விட்டு விடைபெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் மனிதனிடத்தில் வருகின்ற பொழுது விரைவிலே வந்து அதைவிட விரைவிலே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அவைகளை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இப்போ ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டும் சென்று விட்டது. நாம் அடுத்த மஃபிரத்துடைய முதலாவது நாளை எத்தியிருக்கின்றோம். இந்த ரஹ்மத்தும் மஃபிரத்தும் மனிதனுக்கு கிடைத்து விட்டால்
இத்துக்கும் மினன் நீரான், நரக விடுதலை இவனுக்கு பெற்று அஃபு ஆஃபியத்து இவனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றது. ஒரு மனிதனுக்கு தசல்லியத் வேணுமானால் அவனுக்கு தஸ்கியத்து தேவைப்படுகின்றது. தசல்லியத் என்றது என்ன? சாந்தியோடு வாழ்வது. ஒரு மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 3 கட்டமாக சொல்கிறான். இதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹி 10 நன்மை, வபரகாத்துஹு 10 நன்மை, 30 நன்மைகள். ஒருத்தன் சலாத்தோடு நிற்பாட்டி கொண்டான், 10 நன்மை மாத்திரம்தான் அவனுக்கு கிடைக்கும். வாய் நிறைய இவன் அந்த முழுமையாக 30 நன்மை அடைவதற்கு முழுமையாக அவன் எத்தனைத்து சொல்லிவிட்டால் அது தஸ்லீம், அஸ்லிம் தஸ்லிம், இஸ்லாமானால் தான். மாற்றார்கள் சொல்லும் சலாமிற்கு உறக்க பதில் சொன்னாலும் நமக்கு எத்தகைய பிரயோஜனம் அளிக்காது, சொல்லவும் கூடாது. ஒருத்தன் சொல்கிறான் தெரியாமல், அஸ்ஸலாமு அலைக்கும் பாயிட்டான், பழக்க தோஷத்தில் வாழைக்க அதோட நிப்பாட்டிக்கணும். பூரா பதிலையும் சொல்லக்கூடாது. ஏண்டா அஸ்லிம் தஸ்லீம், இஸ்லாமியனுக்குத்தான் இது தஸ்லீம் அளிக்கும். சேவிங் செய்கிற பிளேடை எடுத்து ஆடையோ மாடையோ அல்லது ஒட்டகையாக இருக்க முடியாது, கீறி விடலாம், அதில் எத்தகைய பிரயோஜனம் அளிக்காது. மனிதத்தன்மையில் தஸ்லியத்து அவனுக்கு தேவை. அவனுக்கு அது தேவைப்படுவதற்கு தஸ்கியத்து அவனுக்கு மூலம் தேவைப்படுகின்றது. தஸ்கியத் என்பது என்ன? தன்னைத்தான் அவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்துவதில் தான் இந்த முதல் 10 நாட்களும் தஸ்கியத்தாக பிராக்டிக்கல் ரீதியாக இவனுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓதுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹும் மர்ஹம் நீ என்று ஓதுவான். நாம் அதிகமாக ஜம்மா ஓதுறது நல்லது. அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இது எப்போ இந்த மனிதனுக்கு வேலை செய்யும்னு சொன்னால், தஸ்கியத், தன்னைத்தான் இவன் தீனிலே பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனு யுஸ்ரோன், மார்க்கம் என்பது மிக மிக எளிதானது. வலம் யுஷாத்தித்தீன, மார்க்கத்தை நீங்கள் கடினமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னப்பா தொழுவு போகலாமா, என்னையா மலை மாதிரி இருக்குது, சொல்கிறது கேட்குறோம். பாங் சொல்லியாச்சே, ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் மனதில் பாரத்தை ஏற்றி வைத்திருக்கக்கூடியவருக்கு தஸ்லியத் கிடைக்காது. வமா தஷாஊன் ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை இவன் நாட வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தஸ்லியத்தை நாடிட்டான், அப்போ தஸ்கியத்து தேவை. தஸ்கியத்தின் மூலமாக தஸ்லீத்தை அடைந்து விட்டான். பிறகு இவனுக்கு ததுக்கீரத்து தேவைப்படுது. ததுக்கீரத்து என்பது என்ன? அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்பது, திக்ர் செய்து கொண்டே இருப்பது. எழுந்திருத்தது முதல் படுக்கும் வரை எல்லாத்திலும் முன்னோடியாக அல்லாஹ்வை நிற்பாட்டுவது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஜியார் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார். ஹஸ்ரத், நாம் சாப்பிடும்போது ஆரம்பத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு கிப்லாவை நோக்கி நாம் உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மறந்துடுது. ரொம்ப நாளாக நான் சாப்பிட்றேன், ஆனால் ரொம்ப நாளாக மறந்துடுது. அந்த சாப்பாடு வச்ச உடனே எனக்கு அந்த நினைவு வரமாட்டுது. சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு லுக்குமா இருக்கும்போது ஞாபகம் வருது, நான் அதிகமாக பிஸ்மில்லாஹி அவ்வளஹு ஆஹிருஹுன்னு சொல்லிக்கிற வேண்டார்.
இப்போ என்ன காரணம்னு கேட்டேன். நானும் என்னென்னமோ நினச்சி பார்க்குறேன், வரமாட்டேது. ஏதாவது நமக்கு கிடைக்கிதேண்டா அல்லாஹ்வை நான் சுக்குர் செஞ்சுக்கிறேன்டா. பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு வ ஆஹிருஹு என்ற வார்த்தை இருக்க, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிஸ்மில்லாவை சொல்கிறேன் அப்படின்றது, இது என்னைக்காவது ஞாபக மறதியின் குறையினால், சூழல் சரியில்லாமல் நம்முடைய நிலை தடுமாறிவிட்டால் அப்படி சொல்கிறதுல பரவாயில்லை. தொடர்ந்து பிஸ்மியை மறக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் ஹராமான வாழ்வின் உடையும் உணவும் வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது என்று சொன்னபோது, நான் 5 நேரம் தொழுகிறேன், ஜகாத் தர்றேன், தொழுகிறேன், பள்ளிவாசலில் இருக்கேன், தஸ்பீ ஓதுறேன், திக்ரு ஓதுறேன்டார். அப்போ நாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிமின் அதுகம் மிகப்பெரிய ஒரு பேரொளி, இறைநேச செல்வர். ஆனால் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். நாடை திறந்து அல்லாஹ்வை அறிய முற்பட்டு இப்ராஹிம் அதுகம் கானகத்தை நோக்கி சென்று விட்டார்கள். பல நாட்களாக பசியும் பட்டணியும், நீரும் காயும் கரியும் இலை குலைகளையும் சாப்பிட்டு வந்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்காங்க. பெரிய அரசர், பரசர் எப்படி வாழ்ந்திருப்பார், சாப்பிட்டிருப்பார். இதற்கு இவர் நாடு திறப்பதற்கு மூல காரணம் என்னன்னு சொன்னால், அவர் ஈராக்கில் ஒரு குறிப்பிட்ட எல்கையை அரசு சபையாக நடத்தியவர், பல்க் என்ற ஊரை சேர்ந்தவர். அவ்வாறு இருக்கும்போது இவர்கள் படுக்கக்கூடிய ஒரு அறை, பெட்ரூம் வச்சுக்கோங்க, அந்த பெட்ரூமை சுத்தம் செய்வதற்காக ஒரு பணிப்பெண், அவன் மட்டும்தான் அதை சுத்தம் செய்வான். சுத்தம் செய்யும்போது இரவில் உறங்குவதற்காக அந்த மஞ்சனம் படுக்கையின் மீது வாசனை திரவியங்களும் அந்நிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய பூக்களையும் நறுமணத்தையும் தொளித்து விடுவது வழக்கம். திடீரென்று ஒரு நாள் இந்த பெண் அந்த வாசனை திரவியத்தை தொளித்து கொண்டிருந்த போது, ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்த ஒரு பூவின் நறுமண வாடை அந்த பெண்ணை மயங்கச் செய்து விட்டது. அவர் தொளித்து கொண்டிருக்கும் போதே அந்த மஞ்சனத்திலே அப்படியே தன்னை மறந்து அயராமல் உறங்கிவிட்டார். ஏறத்தாழ ஒரு 1 மணி நேரம் உறங்கியிருப்பார். இப்ராஹிம் அதுகம் ரஹிமஹுல்லா எல்லா அலுவலையும் முடிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த மஞ்சனத்தில் பணிப்பெண் உறங்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பெட்ரூமில் வேலைக்காரி போய் தூங்கினா நம்ம பெட்ரூமில் நம்ம என்ன செய்வோம்? நற்குணம் உள்ளவர்கள் ஏமா இதில் போய் படுத்த, அவர் வந்தால் சத்தம் போடுவாருமான்னு சொல்லி மெலிசா வெளியே அனுப்பிடுவாங்க. ரொம்ப கோரமாக உள்ளவங்க போனவுடனே பட்டார் தட்டார் முட்டாருண்டா 2 அடி போடுவாங்க. அதில் சுருண்டு எந்திரிச்சு ஓடணும் தன்னால், விரட்டாமையே. ஆனால் இந்த இப்ராஹிம் அதுகம் அதெல்லாம் செய்யலை. கதவை திறந்து பார்த்தால் உல்லாசமாக உறங்கி கொண்டிருந்தார். அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டார்கள். எழுந்திருத்தது. ஒரு சாட்டையை எடுத்து நைய புடைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆசை தீரும் வரை இந்த பெண்ணை அடிக்கிறாங்க. அடித்து கொண்டே இருக்கும்போது அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள், ஓ பெண்ணே, நான் ஆங்காரமுடன் இவ்வளோ அடி அடிக்கிறேன், ஒரு அடிக்கு கூட நீ என்னை தடுக்கவில்லை. என்ன காரணம்? அப்போ அந்த பணிப்பெண் சொன்ன பதில் வட்டுருக்கமாக இந்த இப்ராஹிமின் அதுகம் ரலியல்லாஹுடைய அந்த உள்ளத்தை ஈழ்த்து ஈமானில் கொள்கச் செய்தது. அரசரே, நான் உங்களுக்கு பணிப்பெண், இவைகளையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பதும் நறுமணங்களை கொட்டிவிட்டு செல்வதும் தான் என்னுடைய வேலை. அதுக்குத்தான் நீங்கள் சம்பளம் தர்றீங்க. நானும்
அவ்வாறு தொளித்து கொண்டிருக்கும் போது என்னை அறியாமலே இந்த நறுமணத்தால் மயங்கி நான் போதையிலே உறங்கிவிட்டேன். இது நான் செய்த தவறல்ல. என்னுடைய ரப்பு இந்த அரச பெட்டிலே படுக்க வைத்தாண்டவனை ஓங்கி இன்னொரு அடி அடிச்சிட்டார். அந்த குச்சியை பிடிங்க. அந்த பெண் மறுபடி சொல்லுது, இவ்வளோ நேரம் நான் பொறுத்திருந்தேன், இதையும் சொல்லி நீங்கள் ரப்பை நாடலை. தஸ்கியத், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நீங்கள் முனையலை. நான் தஸ்கியத்தை செய்தேன், நீங்கள் தஸ்கியத்தை செய்ய மறந்து விட்டீர்கள். அதனால் உங்களுடைய குச்சி என்னிடத்திலே வந்து விட்டது. இப்போ நான் உங்களை நைய புடைத்தால், அடித்தால் இந்த இடத்திலே யார் கேட்பது? என்னுடைய ரப்பு அல்லாஹ்வை தவிர யாரும் உங்களை தடுக்க முடியாது என்று எச்சரித்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நன்றாக இங்கு நாம் அறிவார்ந்த நிலையில் சிந்திக்கணும். ஞானியர்களும் அறிஞர்களும் அவுலியா அல்லாக்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். உலகத்தின் யதார்த்தம் அவர்களை உணர்த்தியது. அதோடு தான் அன்று முதல் இவர்கள் மேலே அவர்களுடைய கீழே படுக்காமல் மொட்டை மாடியின் மீது உலாத்தி கொண்டிருக்காங்க. அப்பா அதில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது. அப்பா, என்னுடைய ஒட்டகம் ஒன்று காணவில்லை, அது இந்த மெத்தையின் மீது உலாவிக் கொண்டிருக்கின்றதா, எங்கே இருக்கின்றது என்ற ஒரு சத்தம் மாத்திரம் வருது. இப்போ இவங்க பார்த்தாங்க, சத்தம் கேட்குது, யாரையும் காணும். அப்போ சொன்னாங்க, மனிதன் வாழக்கூடிய இந்த மொட்டை மெத்தையின் மீது ஒட்டகை எப்படி கிடைக்கும்? அப்பத்தான் அல்லாஹ் கருணையை கொண்டு பேசுகிறான். ஓ இப்ராஹீமின் அதிகம், நீ ஒய்யார மஞ்சனத்தின் மீது படுத்து வாசனை திரவியங்கள் கொட்டி உறங்கி அந்த மஞ்சனத்திலே அல்லாஹ்வை தேடினால் எங்கனம் கிடைப்பான்? எப்படி இந்த மொட்டை மாடியின் மீது ஒட்டகம் கிடைக்காது என்று சொன்னாயோ, நீ இந்த அரண்மனையிலே அல்லாஹ்வை தேடுவது அது முட்டாள்தனம், கிடைக்காது என்று சத்தம் வந்தது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, அன்று அரசவையிலே பகலில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். ஏன்னா அரசர்கள் மன்னர்கள் வாழக்கூடிய இடம்ல அந்த இடத்துல ஒரு கண்ணாடி, அலங்கரிக்கப்பட்ட இடத்துல அந்த கண்ணாடி ஒன்று, அதை பார்த்தா மனுஷன் தெரியுமா. ஆனால் உட்கார்ந்தவனே இந்த இப்ராஹீமின் அதிகம் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அதில் ஒரு கபர் கண்ணாடிக்குள்ளே தெரியுது. அதில் எழுதிப்பட்டு இருக்கிறது, ஹாதா கபர் இப்ராஹீம் இப்னு அதிகம். இந்த கபர் இப்ராஹீம் இப்னு அதிகம் அடங்கக்கூடிய ஒரு கபர். அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி ரொம்ப சிந்திக்க தொடங்கினாங்க. முதல் நாள், ரெண்டாவது நாள் அந்த மெத்தையில் இந்த நிகழ்ச்சி, மூணாவது நாள் பகலில் இந்த கபரில் கண்ணாடியில் கபர். அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு விளங்கலை. நாலாவது நாள் ஓடிவிட்டது. அரசவையில் உட்கார்ந்துருக்காங்க. சுமார் ஒரு 11 மணி நேரத்தில் காலையில் ஒரு மிஸ்கின் வேகமாக வந்தார். அவருடைய அக்கத்தில் ஒரு அழுக்கு முட்டை இருந்தது, கையிலே ஒரு சிரட்டை இருந்தது, கொரட்டாங்குச்சி கையில் வச்சிருந்தார். இப்ராஹீம் அதிகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பார்வை நேர வாசலில் படும்படியான அந்த இடத்துல தூக்கி வச்சுட்டு மூட்டையை அவுத்து காஞ்ச ரொட்டியை 3 துண்டு, ஒடித்த 3 துண்டு எடுத்தாங்க. இந்த சிரட்டை கொரட்டாங்குச்சியில் தண்ணீர் கொண்டு அதில் தூக்கி போட்டாங்க. ஒரு உப்புக்கல்ல போட்டு அதில் ஊற விட்டாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸயரானி என்று படுத்துட்டாங்க. இது 4வது நிகழ்ச்சியாக பார்த்துவிட்டுத்தான் ஹலரத் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆபரணங்கள், நகைகள், அரசவை எல்லாம் கலட்டிவிட்டு ஒரு பீத்த சாக்கு ஆடை, சணல் சாக்கு பார்த்துருப்பீங்க. இந்த காலத்தில் அரிசி மூட்டை வரும், ஜீனி மூட்டை வரும், இப்போ தான் இல்லை. அந்த மூட்டையை, அந்த சாக்கில் ஒரு ஆடையை எடுத்து மாட்டிக்கொண்டு நேர வனாந்தரம் கானகம் சென்று விட்டார்கள். நீண்ட சம்பவம். இந்த கானகம் சென்ற பிறகு பல்வேறான துன்பங்களுக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. இப்படியாக 11 ஆண்டு காலங்கள் உருண்டோடியது. அப்ப அந்த இடத்தில் ஒரு வியாபார கூட்டம் ஒன்று கானகத்தில் வருது. இவங்களை அடையாளம் கண்டுவிட்டு கேட்டார்கள், நீங்கள் தான் இப்ராஹிமின் அதுகமா? பதில் சொல்ல மறுத்தாங்க. மக்கள் புரிந்து கொண்டாங்க, இவர்களிடத்தில் தப்பிக்க வேண்டுமே. ஞானிகள் தன்னை மறைப்பதுதான் வழக்கமே தவிர கராமாத்தை செய்து மக்களை தனக்கு பின்னால் அவர்கள் தருகின்ற பொருளாதாரத்தையும் சூழ்ச்சிக்கும் ஆளாக்கப்பட மாட்டார்கள். தன்னை மறைத்துக் கொள்வார்கள். எப்படி நண்டு ஒரு பதும்பிலை செல்கின்றதோ, ஒரு வஸ்துவை முயலை பிடிப்பதற்கு காற்றில் செல்கின்ற பொழுது அதனுடைய பொதும்பில் போய் ஒளிந்து கொள்கின்றதோ, அதுபோன்றுதான் மகான்கள் ஹக்கில் ஒளிந்து கொள்வார்கள். ஹக்கை எப்பொழுது நீ கற்றினாயோ நற்றி என நீ நிலை கொள்வாய். ஒரு ஊசி கையில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தாரை அழைச்சிக்கிட்டு நேர சாஹிலுல் பஹர், கடற்கரை ஓரமாக போனாங்க. போய் அப்படியே பார்த்தாங்க கடலை. நீங்கள் எந்த இப்ராஹிமை சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே, இப்ராஹிம்னதும் உங்களைத்தான் சொல்கிறேன்னொன்னே, இல்லை அப்படின்ட்டு இந்த ஊசியை தூக்கி கடலில் போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மீன் அந்த ஊசியை கவ்விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த கடலில் கொஞ்ச நேரத்தில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு மீனுக்கு உத்தரவு விடுறாங்க, மீனே நான் எரிந்த ஊசியை கொண்டு வாங்க அப்படின்னு. எல்லா மீன்களும் வைரத்தாலும் தங்கத்தாலும் ஊசியை கொண்டு வரும். அப்போ அதுக்கு சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் ஊசி இல்லை, ஏன் ஊசி இரும்பு, அதை மட்டும் கொண்டு வாங்க. மாற்றி ஒரு மீனாக கொண்டு வந்து காமிச்சிட்டு இது இல்லைன்னு கடைசியில் ஒரு குட்டி மீன் வாயில் அந்த இரும்பு ஊசியை கொண்டு வந்து கொடுக்குது. எடுத்தாங்க. இதை மக்களிடத்தில் சொன்னாங்க, இது என்ன ஊசி? எரிந்தேன், நான் எரிந்தது ஒரு ஊசி. ஆனால் இப்போ வந்திருக்கிறது தங்கம், வைரம் போன்ற பொருளில் எவ்வளோ ஊசிகள் வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் ஒரு நேரத்தில் மக்களின் அடிமையாக இருந்தேன். நான் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அல்லாஹ்வின் அடிமையான பிறகு என்னை புரிந்து கொண்டு நான் உலகத்தை உதறினேன். உலகம் முழுவதும் எனக்கு பின்னால் வருகின்றது. அந்த உலகத்தை நான் எரிந்துவிட்டு அல்லாஹ்வை அடையக்கூடிய விஷயத்தில் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நினைப்பது முந்திய இப்ராஹிம், இப்பொழுது இருப்பது அதுகம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகான்களும் நல்லவர்களும் இப்படித்தான் ஈமானில் தன்னை உயர்வாக்குவதற்குண்டான விஷயத்தில் அவர்கள் பிரமித்தவர்களாக, ஈமானில் தன்னை உயர்த்துவதற்காக அந்த இடத்தில் அவர்கள் தஸ்கியத்தையும் ததுக்கிரத்தையும் அளவுகோலாக கொண்டு அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். வாழ்க்கையிலே அனைத்தையும் இழந்தார்கள். இழந்ததற்கு பகரமாக அல்லாஹ்வையும் முழு உலகங்களையும் அவருடைய காலுக்கடியில் சுத்த விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். உலகம் அவர்களுக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் மகான்கள், வல்லுநர்களுடைய வாழ்வாக அமைந்தது. ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன்,
அறியாதவர்கள் மடையர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக தங்களை அறியாமலே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். வேணுமென்று இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மாறு புரிகின்றவர்களை பற்றி சொல்லிட்டு சொல்கிறான். வஇதா கீல லஹும், அந்த மக்களிடத்திலே கேட்கப்பட்டால், ஆமீனு, இங்கே நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க, மூமினா மாறுங்க என்று சொல்லப்பட்டால், கமா ஆமனன் நாஸ், இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், முன் உண்டானவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுங்க என்று சொல்லப்பட்டால், காலு, அந்த மக்கள் சொல்கிறாங்க, நுமினு கமா ஆமன சுஃபஹா, எங்களுக்கு முன்னால் மடையர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றதை போன்றா எங்களை நீங்கள் ஏற்கச் சொல்லுகின்றீர்கள். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமு சுஃபஹா, முந்தியவர்கள் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன், அறியலை, அதனால் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் பின்பற்றி உங்கள்கிட்ட பின்பற்றி வந்தார்கள் என்று இந்த அல்லாஹ்வின் கூற்றை நபிமார்களிடத்தில் எள்ளி நகையாடக்கூடிய அந்த எளியவர்கள் குஃபார்கள் இருந்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரலீது பில்லாஹி ரப்பம் ரலீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியும் ரசூலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்பது அல்லாஹ்வை அல்லாவாக, ரசூலை ரசூலாக, வேத கிரந்தத்தை நமக்கு அருளப்பட்ட தீர்க்க தரிசனமாக நாம் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை கொண்டு நாம் எடுத்து முன்னோக்கி போவதன் மூலமாக சிறப்பை அடையவில்லையானால், அந்த முனாஃபிக்கீன்களை பற்றி சொல்லிட்டு வரான் இது வரைக்கும் ஆயத்தில், இதில் 6வது ஆயத்திலிருந்து இது வரைக்கும். அந்த நிஃபாக்குடைய நிலைகள் மனிதனிடத்தில் எப்படி ஊடுருவி வருது. அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க, அல்லாவை ஏற்றுக்கிற மாட்டாங்க, மலக்குகளை, கிதாபுகளை, வேதங்களை, ஜன்னத்தை, நாரை, கியாமத்தை, பிறகு அலினால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாத்தி உல்லாஹ் ரசூலஹு, அல்லாவுக்கு ரசூலுக்கும் வழிபடுவதை நிராகரிப்பார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஈமான் என்றால் என்ன, அந்த ஈமானை நாம் எப்படி அடைந்து நமக்குள் அதை கொண்டு நாம் முன்னேற முடியும் என்பதனை சற்று ஆய்வு பண்ண வேண்டும். மஞ்சளத்திலே உறங்கிய அந்த இப்ராஹிமின் அதிகம் ஒரு வேலைக்காரியின் சற்று உறக்கத்தால் மிகப்பெரிய படிப்பினை பெற்றதோடு மட்டுமல்லாமல், அந்த வேலைக்காரி குச்சியை பிடுங்கிக் கொண்டு இவர்களை மிரட்டியதை, அவ்வளோ பிரமாண்டமான அரசாங்கத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எதிலும் நாம் நிச்சயமாக சம்பவத்தை பார்க்க முடியாது. ஒரு பெண் ஒரு ஆணை நேர்மைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக, ஈமானுக்காக அல்லாவை இழந்து விடாமல், ரசூலுடைய பாதையிலே தவறி விடாமல் இருப்பதற்காக எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அந்த முதல் எச்சரிக்கை தான் இப்ராஹிமின் அதிகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடை திறந்து கானகத்திற்கு சென்று காணாத ஒருவனை அடைந்து அதன் மூலமாக ஈமானில் பருவக்குவம் அடைந்து மிகப்பெரிய ஆத்மீகத்தில் தொண்டாற்றினார்கள் என்பதை நாம் சம்பவத்தின் மூலமாக பார்க்க முடிகின்றது. அதேதான் நமது ஊரிலே துருக்கி நாட்டைச் சேர்ந்த, துருக்கியிலிருந்து அக்கம்பக்கத்தில் உள்ள அந்த கிராமங்களில் உள்ள தப்ரே ஆலம் தாதா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தீனை வெளிப்படுத்துவதற்காக திருச்சி மாநகருக்கு வந்து பல சேவைகள் செய்து இங்கே அவங்க அடங்கிட்டாங்க. இறைநேசர். அன்னைக்கு எவனுமே ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் அந்த தர்காவை வைத்து பொழப்பு நடத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய அருளும் பொருளும் அவர்களுடைய அருள் வாக்கும் தெய்வீக சுடரின் செயல்பாடும் இந்த திருச்சி மாநகரை கலக்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்நிய மாநிலங்களிலிருந்து இந்த பிறை 15 சந்தனக்கூடை நோக்கி வரக்கூடிய மக்கள் எத்தனை பேர் மக்கள்? கூடுமா கூடாதா? அந்த சப்ஜெக்டுக்கு இங்கே வேலை இல்லை. மகான்கள் தனக்குள்
எப்படி தன்னை பாதுகாத்து அல்லாஹ்வை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி சொல்லிக் கொடுத்ததில்தான் முதல் முறையாக இந்த திருச்சி மலைக்கோட்டையில் மிக பிரமாண்டமான ஒரு தர்காவை அவர்களுக்காக தர்காவாக இல்லை, ஒரு இடமாக ஒப்படைத்தது. அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இன்னும் நினைவின் சின்னமாக 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ஈமானின் பொலிவு வளரும். ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும், மருந்து கசப்பாக இருக்கும், குடிச்சிட்டா தான் சுகம் தெரியும். வளர வளரத்தான் ஈமான். அன்று அவர்களுக்கு ஒரு குரட்டையில் ஒரு தேங்காய் எடுக்கக்கூடிய ஒரு அரை மூடி அந்த குரட்டாங்குச்சியில் குடிக்க நீர் யாரும் தரலை. ஆனால் இன்றைக்கி அவர்கள் பூமியிலே புதையுற்ற பிறகு மரணித்ததற்கு பிறகு அங்கே கொண்டு கொட்டப்படுகின்றதை உண்ணுவதையும் பல மக்கள் வாழ்வதையும் அதை சுற்றி நாம் பார்க்க முடியும். அந்த இடத்த சுற்றி அதுக்கு பேரே நத்துஹர்சா பள்ளிவாசல், தர்கா. அங்கேயும் 2 பள்ளிகள் உண்டு, ஜுமா பள்ளியும் உண்டு, வக்து பள்ளியும் உண்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் தரமிக்கதாக மாறிவிட்டால் அது எத்தகைய நிலையிலும் தனிப்பட்ட ஒருவரால் அல்ல, அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு மலக்குகளை விட்டு அல்லாஹ் அதை பாதுகாக்கலாம். அப்படித்தான் உலகம் முழுவதும் இந்த அருள், தீனுடைய பொலிவு, தீனின் பேரொளி வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் கிஞ்சிற்றும் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அறியாத ஒன்றை அறிவிப்பதற்கும் மடமைத்தனமாக இருக்கின்ற நமக்கு மடத்தனத்தை போக்கி விளக்குவதற்கும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அவைகளை கொண்டு நாம் நீதி நேர்மை உண்மையாக செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குஃப்ரை விட்டும் நிஃபாக்கை விட்டும் நிஃபாக்கின் நிலைகளில் தெளிவு பெற்று நாம் வாழ்வதற்காக அல்லாஹுடைய அருளை மிக தெளிந்ததாக நமக்கு தந்தரில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போதுமானவன். இந்த புனிதமான ரமலானின் ரஹ்மத் பூர்த்தி அடைகின்றது. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய ரஹ்மத்திற்குரிய இந்த 10 பூர்த்தியாகுவதில் எங்களை ஈமானிலும் இந்த நோன்பிலும் ததுக்கிரத்திலும் தஸ்கியத்திலும் தஸ்பீகிலும் ஃபிக்ரிலும் ரியாவாத்திலும் எங்களை பரிபூர்ணமடைந்த மக்களாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திகே யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திகே யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திகே யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அல்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம யா கனியு யா முக்னி அக்னினா பிஹலாலிக அன் ஹராமிக் வ பிதாஅத்திக அன் மஅசியத்திக் வ பிஃضலிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா. ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த பரிபூர்ணமான ரஹ்மத்துடைய 10ஐ எங்களில் நீ பெற்றுக்கொண்டதை போன்று இதில் எத்தகைய தாக்கமும் நோயும் நொடியும் இல்லாமல் சரியாக எழுந்திரித்து உணவளித்து இஃப்தார் செய்து உன்னை எங்களால் முடிந்த ஒரு ஏழ்மையான வணக்கங்களை எங்களிடத்தில் நாங்கள் உனக்கு செய்து அதை நீ கபூல் செய்து விட்டாய். யா அல்லாஹ், அதை நீ ஏற்றுக்கொள். பெருமை பொறாமை மௌஸ்துதி என்று நீ ஏற்றுக்கொள். இன்னும் எஞ்சியுள்ள 2வது 3வது 10ஐயும் எங்களுக்கு எளிதாக்கி தந்து இந்த ரமலானை சலாமத்தாக, நோன்பை சலாமத்தாக, எங்களை ரமலானுக்கு சலாமத்தாக, ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கி வைப்பதுடன் இன்னும் பொருளாதாரங்கள், உணவுகள், உடைகள் ஏழை எளியோருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கிகள் இருப்பதன் காரணமாக அதற்குரிய தொகைகளையும் வெகு விரைவில் எங்களுக்கு நீ தந்தருள். எங்களை விசாலமாக வாழவை,
இம்மையிலே சலாமத்தையும் வாழ்விலே நிம்மதியையும் இத்மீனானையும் நியமத்தை அனுபவிக்கும் போது ஹம்தையும் நாம் உன்னிடத்தில் கேட்டு பெற்று வாங்க போதெல்லாம் அரவணைத்து உன்னையும் ரசூலையும் பார்த்து சிரித்த வண்ணமாக வலில்லாஹில் ஹம்து வலி ரசூலிஹி ஸலவாத்துன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஆலி முஹம்மது வபாரிக் வசல்லிம் அலை என்று கூறியும் நாங்கள் உன்னையும் ரசூலையும் முழுமை பெற்று அடைந்திட்ட மக்களாக எங்களை நீ ஆக்கு, ஈமானிலே தெளிவுடையவர்களாகவை. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் இதுபோன்று பல்வேறான ரமலானை அடைந்து உன்னையும் ரசூலையும் முழுமை பெற அனுபவிக்க எங்களுக்கு பாக்கியம் தா. எங்களுக்கு உலகத்திலே சிரமத்தை நீக்கு. எங்களுடைய பிள்ளை குட்டிகள் பரீட்சை எழுதுகின்றது ரஹ்மானே. எல்லா குழந்தைகளும் பரீட்சையிலே வெற்றி பெற்று காலேஜிலே யாரெல்லாம் சேரும்போது எளிதாக சீட் கிடைத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலிலே மாற்றுகின்ற பொழுது எளிதாக சீட் கிடைப்பதற்கு நீ அருள்வாளி. யாரெல்லாம் இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடியவர்களாக முழு உலகத்திலும் ஆக்கு. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.